மகர ராசி அன்பர்களே, கேந்திர திரிகோணங்களில் சுபர் பாவர் அமைப்பு இக்கிரகங்களினால் நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையிலும் உங்களுடைய காரிய முயற்சிகள் சில நேரம் தாமதமானால் கூட முடிவது எந்த வகையிலும் சற்று சாதகமாக உங்களை வந்தடையும். ஆனால் நீங்கள் ஒன்றை பெற இன்னொரு வகையில் விட்டு கொடுப்பதோ, விரயம் செய்வதோ, அல்லது பாதகம் செய்வதோ, அல்லது ஏதோ பரிகாரங்கள் மூலமாக அந்த நற்பலனை அடைய முடியும் என்பதை மனதில் நிறுத்தி செயல்பட வேண்டும். உங்களுக்கு எந்த வகையிலும் பிறருடைய ஒத்துழைப்புகளும் தேவை. இன்னொன்று, நாம் சில விஷயத்திற்காக குறைந்த முதலீடுகள் கடன் பெறுவதும் கூட இன்னொரு முதலீடை செய்வதற்காகத்தான். ஆக நாம் ஒன்றை பெறுவதற்கு இன்னொன்றை எந்த வகையிலாவது நம்முடைய உடல் உழைப்பு, பிறர் உதவி, பணம் விரயம் இவற்றை பெற்றுத்தான் அதை சீரமைத்து கொள்ள முடியும். சந்தோஷமான சமாச்சாரங்கள் இருக்கும். தெய்வ பக்தியும் நல்லதொரு சுற்றுலாக்களும் உங்களுக்கு ஏற்படும். மனதில் ஒரு உத்வேகம் உண்டாகும். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் வித்தைகளில் வெற்றியே. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையோ, தொழில் முயற்சியோ, அல்லது கடல் கடந்த முயற்சியோ, அல்லது அதில் மாற்றமோ, இவைகளில் ஒன்றில் உங்களுக்கு சாதகமாக வந்தடையலாம். எப்படி பார்த்தாலும் உங்கள் திறமைகள் வெளிவந்து பேசப்படக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ஜீவனம் எதுவானாலும் ஓரளவு முன்னேற்றங்களே. இந்த மாதத்தில் 5, 6, 14, 15, 16, 17, 18, 26, 27 இந்த தேதிகளெல்லாம் நாம் சொன்ன இந்த சுபபலன்கள் உங்களை சரியாக வந்தடையும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் சற்று எந்த ஒரு முயற்சிகளையும் அதிகமாக முயற்சி எடுப்பது, கவனம் செலுத்துவது, காரியங்களை கையாள்வது, பரிகாரங்கள் தேவை. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக கணபதியை வணங்குவது, எழுத்து NE, திசை தெற்கு, சாதகமே. பரிகாரம் லலிதா சகஸ்ரநாமம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெங்கடாஜலபதியை வணங்குவதும் SL எழுத்தும் மேற்கு திசையும் சாதகமே. பரிகாரம் தைலக்காப்பு அல்லது அலங்காரம் செய்து பார்ப்பதும். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப்பிரமணியரை வணங்குவதும், எழுத்து KC, திசை வடகிழக்கு. பரிகாரம் மாலை அல்லது தீபம். மகர ராசி அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த மாதம் குற்றாலத்திலே சீசன். மெயின் ஃபால்ஸ் அருவிக்கு பக்கத்திலே குற்றாலநாதர் குலலாமணி அம்மாள் சன்னதி இருக்கின்றது. அம்பாளை ஒரு தரிசனம். சித்திர சபையிலே அங்கே ஒரு சபை இருக்கின்றது. அந்த சபையை ஒரு தரிசனம். தரணி பீடம் என்னும் அம்மன் பீடம் இருக்கின்றது, அதிலே ஒரு தரிசனம். இந்த 3ஐயும் தரிசனம் செய்யுங்கள். இதை வெள்ளிக்கிழமை தரணி பீடத்திலே காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் ஒரு அருமையான பூஜை நடைபெறுகின்றது. அந்த பூஜையை செய்து அவர்கள் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி வீட்டிலே சிறிதளவு குங்குமத்தை நெற்றியிலே வைத்தீர்களானால் மலை போல் வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் நீங்கிவிடும். தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விட்டது என்பது போல் கஷ்டமெல்லாம் மறைந்துவிடும். அந்த அம்பாளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. ஜாம்பவான் கரடியும் அகஸ்திய முனிவனும் 2 பலிபீடங்களாக அங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள். சுயம்பு. இதை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.